சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நலமட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமை. உங்கள் எல்லாத்துக்கும் வியாழன் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலைமை கொஞ்ச நாளில் சீக்கிரமாக மாறிடும். சரிங்களா? அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. உங்கள் செயல்கள் எல்லாமே வெற்றி பெற்றுட்டே வரும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது கால தாமதமானால் நீங்கள் அதுக்காக கண்டு வருந்தாதீங்க. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அந்த காலதாமதத்தை கடந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு ஜெயந்தான். சரியா? அது வரைக்கும் பொறுமையாக நம்பிக்கையாக இருங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது தள்ளி போகிறதுனா அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுவும் ஒரு நல்ல குழந்தையை கொடுக்கறதுக்காக சாயப்பா செய்கிற வேலை தான். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாவோட கிருபையினால் சூப்பராக ஒரு குழந்தை வந்து பிறக்கத்தான் போகுது. நம்ம சாயப்பாவுக்கிட்ட ஒரு வேண்டுதல்களை தினமும் வைப்போம். இன்றைக்கி முக்கியமான விஷயங்களுக்காக ஒரு 5 வேண்டுதல் வைப்போம். அதுக்காக நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்கள் இதை எப்போ கேட்டாலும் சரி, அந்த டைமில் நீங்கள் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாமையே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஏதாவது மற்றவங்களுக்காக எந்த விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் நம்ம வீட்டில் நிறைவாக நடைபெறதுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது அடிப்படையான ஒரு 5 விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக வாழணும்னு சாயப்பாட்டை வேண்டிக்கலாம். அதாவது உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே அவரவர் தம் குடும்பத்தோட சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக வாழணும்னு வேண்டிக்கலாம். மேலும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், மெய் ஞானம், ஓங்கு புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக்கலாம். இது மகரிஷி அவங்க சொன்னது தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அவங்க சொன்ன மாதிரி இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு இது எல்லாமே கிடைச்சிரும். அப்போ இது கிடைச்சிச்சாவே நம்மளுக்கு மனசுக்குள்ளே மகிழ்ச்சி தானாக வந்துடும். இதை ஒன்றை மட்டும் நான் யாருக்குமே பார்த்திங்கன்னா பர்த்டே விஷஸ் சொன்னாலும் சரி, வெட்டிங் ஆனிவர்சரி சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் இதை ஒன்று தான் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறது. அது சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு என்ன வார்த்தைகள் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2வது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா ஒரு நல்ல கணவனோ, ஒரு நல்ல மனைவியோ, அதாவது ஒரு நல்ல பெண்ணோ, ஒரு நல்ல பையனோ கிடைக்கணும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருமணம் ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும்னு நம்ம சாயப்பாட்டை ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். 3வது, குழந்தைங்க வேண்டுவோருக்கு குழந்தைகள் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். 4வது என்னென்னா, வேலை இருந்தால் தான் நம்ம இத்தனையும் செய்ய முடியும். அதனால் வேலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். வேலை அவரவர் தொழிலாக வேண்டிக்கலாம், வேலைக்கு போகிற வேலையாக வேண்டிக்கலாம். அவரவருக்கு என்னென்ன வேலை பிடிக்குதோ, எது திறமையாக செய்வாங்களோ அவங்க திறமைக்கேற்ற வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம். 5வது ஒரு விஷயம், இது எல்லாமே நடந்தால் நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருப்பேன். இது எல்லாமே நடக்கணும்னா நமக்கு மெயினான ஒரு பாயிண்ட் வேணும். என்னென்னா, நம்மளோட கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கணும், ஒழுக்கத்தில் உயர்ந்தவங்களாக இருக்கணும், நேர்மையானவங்களாக இருக்கணும், நல்ல பண்புகள் மிக்கவங்களாக இருக்கணும். முதல்ல நம்ம அதுக்கு தகுதிப்படுத்திட்டோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும். சரியா? நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள் குறைவாக இருந்தாலும், என்ன அதாவது பழக்க வழக்கங்கள் குறைவாக இருக்கிறது நம்மளுக்கே தெரியும். இது என்கிட்ட இருக்க பேட் ஹேபிட் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அந்த ஹேபிட்டை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். நம்ம ஒரு சிறந்த மனிதனான்னு சொல்லலாம். சரியா? மனிதன்னா சும்மா உருவத்தால் மட்டும் இது பண்ணக்கூடாது. அது உள்ளத்தாலையும் தூய்மையானதாக இருக்கணும். உள்ளம் தூய்மையாக அந்த இடத்துல சாயப்பா உட்காருவார், உங்களை வழிநடத்தி செல்லுவார். சரிங்களா? இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம அப்பா உங்களுக்காக சில விஷயங்களை சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்ப்போமா? அன்பு குழந்தையே, வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய். வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு? என் பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன்?
வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள். அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்று மறவாதே. அந்த எல்லா பக்கங்களில் உன் சாய்தேவா நான் எழுதுகிறேன். உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்ணிலிருந்து எதுவும் மறையாது. என் குழந்தை, நீ நல்ல மனது கொண்டவர். உன் தவறுகளையும் நான் அறிவேன். அவை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தினேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா பொறுப்பு. என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கையின் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பது தான் எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம். அது உன் சாய்தேவா காண்பிக்கிற பாதை. அதில் அவர் உனக்கு துணையாய் இருப்பார் என்பது மட்டும் நினை. உன்னை பாதுகாப்பதற்கே நான் உள்ளேன். என் அருளும் ஆசையுடன் கூடிய என் அன்பு பெற்ற குழந்தை நீ. உனக்காக என்றும் துணை இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரோட ஆசீர்வாதத்தோட நம்ம எல்லாரும் சீரும் சிறப்புமா நல்ல ஜெகஜோதியாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.